Hello students, how are you? In this lecture I am going to discuss about the basic aspects of stereochemistry, especially the stereochemistry with respect to organic compounds. It will be useful enough for BSc students and will be a introductory for as far as the MSc student is concerned. Let us highlight some of the objectives of this lecture. First of all, one must recall the importance of carbon compounds. The carbon compounds are so important, without which the human life is not there. You take, for example, you start from the morning to the night or evening, whatever the material you are using, that is are all of made up of most of the compounds are made up of organic. என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க, சோப் எடுத்துக்கோங்க, இல்லை ஃபுட்டு என்ன எடுத்தாலும் அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டால் தான் உருவாக்கும். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன, அது எதனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன எலமெண்ட், த சிங்கிள் எலமெண்ட். In the periodic table, you might have seen a number of elements, more than 100 elements, but the carbon is so important. So let us highlight, let us list out what is the objective of this lecture. First one is the importance. What is the importance of carbon compound? Why the carbon compound is so important compared to the other element? And then number 2, the phenomenon of isomerism, that is exhibited by the carbon compounds, and what are the types of isomerism, especially the stereoisomerism. So in the plus 2 level you might have studied, plus 2 level நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க ஐசோமெரிசம்னா என்ன அப்படின்னு. கான்ஸ்டியூஷனல் ஐசோமெரிசம், கான்ஃபிகரேஷன் ஐசோமெரிசம், கன்ஃபர்மேஷன் ஐசோமெரிசம், இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் நம்ம சிலபஸ் படி கொஞ்சம் ஸ்டீரியோ ஐசோமெரிசத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்டு முக்கியமாக அதில் ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். ஸோ whenever you think of optical isomerism, other objective என்னன்னா வாட் இஸ் மீன் ஏ கைரல் சென்டர், வாட் இஸ் மீன் ஏ கைரல் சென்டர், கைரல் சென்டர்னா என்ன, கைரல் கார்பன்னா என்ன, ரைட்டு. ஒரு ஆப்டிக்கல் ஐசோமெரிசம் இருக்கணும்னா கைரல் சென்டர் இருக்கணும், ரைட். கைரல் சென்டர் இருந்ததுன்னா மட்டும் போதுமா அப்படின்னா அடுத்த அப்ஜெக்டிவ்க்கு நான் வரேன். அடுத்த அப்ஜெக்டிவ் என்னன்னா எலமெண்ட் ஆஃப் சிமெட்ரி. அதை நம்ம லெக்சரில் நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். we have the 3 types of elements of symmetry, of course 4 types of elements of symmetry. அது என்னென்ன அப்படின்றது நம்ம கிளியர் கட்டாக நம்ம பார்ப்போம். அண்டு அதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது we have some important terms, முக்கியமான டேர்ம் இருக்குது ஆப்டிக்கல் ஐசோமெரிசம். enantiomers, diastereoisomers, mesoisomer, reciprocal mixer. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன, அண்டு the process of reciprocation அப்படின்னா என்ன, and if the isomer gets racemized நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ரெசிமைசேஷன் என்ன, how to resolve it, அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறது. ஸோ the method of resolution, we are having a various method of resolution. அந்த ரெசல்யூஷன்லாம் என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த லெக்சரில். அப்புறம் determination of the configuration, the absolute configuration. வேறு கான்ஃபிகரேஷன் இருக்குது, ரிலேட்டிவ் கான்ஃபிகரேஷன் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக போகணும். நம்ம சிலபஸ் படி அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன், கான்-இன்வோல்வ்ட் மெத்தட் சொல்லுவோம். கான்-இன்வோல்வ்ட் மெத்தட் ஆஃப் த கான்ஃபிகரேஷன், அது ஆர்எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம ஒரு மாலிகுல் இருந்தால் அதுக்கு ஒரு கைரல் கார்பனுக்கு ஆர்
நோட்டேஷன் எப்படி கொடுக்குறது, எஸ் நோட்டேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்ற ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ கோ ஃபார் எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஃபினெட்லி அதில் ஒரு கொஸ்டினாவது இருக்கும். அதை நிச்சயமாக நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பேன், சில ஸ்டெப்பு கொடுத்துருப்பேன். யூ லுக் த்ரூ த புக் இஸ் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். சும்மா நெட்டில் பார்க்குறோம் அதை பார்க்குறதுலாம் கிடையாது. புக்கு தான் ரொம்ப 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 முக்கியமான சோர்ஸ். அதை பாருங்கள், புக்கை பாருங்கள். புக்கை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டாக ஒரு சொன்ன இன்ட்ரோடக்டிவ் பார்ட், ஆக்சுவலாக அது எம்எஸ்சி லெவலு, ஆனாலும் நாங்கள் வந்து நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி வந்து அதை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். The optical activity exhibited by the carbon molecules without having asymmetric carbon atom. Asymmetric carbon atomனும் அப்படின்னாலும் ஒன்று தான், கேட்டால் கைரல் கார்பன் ஆட்டம்னாலும் ஒன்று தான். கைரல் கார்பன் ஆட்டம் எப்போ ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஆகும் அப்படின்னா, ஆப்டிக்கல் ஐசோமர் ஆகும்னா ஏசிமெட்ரியாக இருந்தால் மட்டும்தான் ஆக முடியும். அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ வி ஹாவ் த ஃபைனலாக த optical activity exhibited by the carbon compounds without having asymmetric carbon atom or chiral carbon atom. We have the examples of allenes, spiranes and biphenyls. Let us go into the lecture. So the first topic, the importance of carbon compound. ஏன்பா கார்பன் காம்பவுண்டுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட்? நீங்கள் நினச்சி பாரு, இந்த நம்மளுடைய உயிரினத்தை எடுத்து பாரு. எந்த உயிரினாலும், நம்மளாலும் சரி, மனிதனாலும் சரி, மிருகங்களாலும் சரி, ஹியூமன் பீயிங் இஸ் அன் அனிமல். யூ டேக் எனி ஆர்கானிசம், தேர் ஆல் மேட் அப் ஆஃப் கார்பன் காம்பவுண்ட்ஸ். இவ்வளவு கார்பன் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஏன் இவ்வளோ கார்பன் காம்பவுண்ட்ஸு? என்ன? I can use the word the versatile nature of carbon. Versatile. சில பேர் பார்த்தா சில சினிமாவில் வந்து பல வேடங்களை போடுவாங்க. அது மாதிரி கார்பனுக்கு வந்து பல குவாலிட்டி, பல நேச்சர் இருக்குது கம்பேர்ட் டு அதர் காம்பவுண்ட்ஸ், அதர் எலமெண்ட்ஸ். ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, the first property is the property of catenation. அருமையான வார்த்தை catenation. கேட்டினேஷன் என்ன? ரொம்ப சிம்பிள். கேட்டினேஷன் செயின் ஃபார்மேஷன், செல்ஃப் காம்பினேஷன் சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு இது இருக்கும், அப்படியே அதை சின்ன சின்ன ரவுண்டாக ஆக்கி அதை செயினை வந்து கொண்டு வருவாங்க. அந்த செயின் வந்து எவ்வளோ நீளத்துக்கு வேணாலும் இருக்கும். அது மாதிரி தான் த கார்பன் ஹேஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கேட்டினேஷன், த செல்ஃப் காம்பினேஷன். ஸோ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அழகாக கார்பன் அப்படியே போட்டு என் நம்பர் மேபி எனி நம்பர். ஒன்றுலேருந்து மீத்தேன்லேருந்து ஆரம்பிச்சு கார்பன் சிசி கார்பனாக அட்டாச்மெண்ட் போயிட்டே இருக்கும். நீங்கள் சல்ஃபர் எடுத்துக்கங்க, எத்தனை சல்ஃபர் வந்து அட்டாச் பண்ண முடியும்? 8 சல்ஃபர் அட்டாச் பண்ண முடியும். சல்ஃபர் காம்பவுண்ட் மட்டும் சல்ஃபர். நைட்ரஜன் எடுத்துக்க 3 எடுத்துக்க முடியும். ஆக்சிஜன் எடுத்துக்க 3 ஆட்டம் தான் கம்பைன் பண்ண முடியாது. அதுக்கு மேலே அது கம்பைன் பண்ண முடியாது. ஆனால் கார்பன் எடுத்துக்கங்க, சொல்லவே முடியாது. அத்தனை கார்பன் வந்து தே கேன் அட்டாச் டுகெதர் ஃபார்மிங் எ செயின். த ஃபஸ்ட்டு பெக்குலியர் ப்ராப்பர்ட்டி ஆஃப் கார்பன். இன்னொன்று என்ன அப்படின்னா, இட் இஸ் டெட்ராவேலன். என்னப்பா டெட்ராவேலன்னா சும்மா எல்லாத்துலாம் டெட்ராவேலன்னா 4 பாண்டு ஃபார்ம் பண்ணும். 4 பாண்டு, அதுதான் வந்து கார்பன் காம்பவுண்ட். அதில் ஆட்டம் இருக்காது, அதில் டபுள் பாண்டாக இருக்கலாம், ட்ரிபிள் பாண்டாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் சிங்கிள் பாண்டாக இருக்கலாம், எத்தனை இருந்தாலும் 4 பாண்டு இருக்கும். டெட்ராவேலன் அழகாக அந்த ஒரு மாலிகுல் கொடுத்துருக்கேன். டெட்ராவேலன் இந்த கார்பன் இங்கே இருக்குது. 4 1 2 4 டெட்ராவேலன் ஆட்டம். கார்பன் இஸ் டெட்ராவேலன் ஆட்டம். அது மட்டுமா? இப்போ பாருங்கள், மாலிகுலை பாருங்கள். இட் இஸ் நான் பிளேனார் மாலிகுல். பிளேனாரிட்டின்னா என்னப்பா அப்படின்னா,
பிளேனார் மாலிகுல் அப்படின்னா எல்லா ஆட்டமுமே இப்போ ஒரு நோட் எடுத்தால், ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் எடுத்தால், அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் எல்லாமே இருக்குது. எல்லா ஆட்டமும் இருந்தால் அது வந்து பிளேனார் மாலிகுல். ஆனால் வந்து நான் பிளேனார். என்ன நான் பிளேனாரு? அது ஒரு நான் பிளேனாரிட்டியை வந்து எதை வச்சு சொல்ல போகிறோம்னா ஹைப்ரிடைசேஷன் வச்சு சொல்ல போகிறோம். ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்லாம் சொன்னோம்னா இன்னும் போயிட்டே இருக்கலாம். நீங்கள் +2 படிச்சிருப்பீங்க. மிக்சிங் அப் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ், வி கால் இட் இஸ் அ ஹைப்ரிடைசேஷன். இங்கே ஒரு s ஆர்பிட்டலும் 3 p ஆர்பிட்டலும் மிக்ஸ் ஆகி sp3 ஹைப்ரிடைசேஷன் கொடுக்குது. அண்ட் if a molecule has sp3 hybridization according to the valence cell electron pair repulsion theory, VSEPR theory படி அது டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி இருக்கும். இதுதான் டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி. அழகாக வந்து அந்த படத்தை போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த படம் அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அந்த டெட்ராஹெட்ரல் நடுவில் ஒரு டெட்ராஹெட்ரல் இருக்கும், நடுவில் வந்து கார்பன் இருக்கும். அந்த டெட்ராஹெட்ரல் உள்ள எட்ஜில் எல்லாமே ஆட்டம்ஸ் இருக்கும். அழகாக அதில் 3 கரெக்டாக இப்போ எடுத்திங்கன்னா இந்த கார்பன் எடுத்துக்க, நடுவில் இருக்க கார்பன் எடுத்துக்கங்க. இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. இதை நான் எடுத்தேன்னா இதை வந்து ஒரு பிளேனில் வச்சுக்கிறேன். ஒரு பிளேனில் அழகாக ஒரு பிளேனில் இருக்குது. இந்த பிளேன் இதுதான் பிளேன்றது என்னப்பா? ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு, அழகான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸு. நான் இங்கே ஒரு பிளேனை கொண்டு போட்டேன்னா அந்த பிளேனில் இந்த கார்பனும் இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது, இங்கே ஒரு ஆட்டம் இருக்குது. அழகாக இருக்குது. நல்லா பாருங்கள். இருக்கா? இந்த பிளேன்லேருந்து இந்த 3மே இருக்குது. இங்கே ஒரு ஆட்டம் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் த பிளேன் இருக்குது, இன்னொரு ஆட்டம் பேக் ஆஃப் த பிளேன் இருக்குது. அழகாக வந்து இதுதான் கார்பன் காம்பவுண்டுடைய ஒரு பெக்குலாரிட்டி. வேறு எந்த காம்பவுண்டுக்கும் எந்த எலமெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பெக்குலாரிட்டி வந்து ஃபுல்லாக சொல்ல முடியாது. அவ்வளோதான். இந்த கார்பன் காம்பவுண்டுக்கு தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டினேஷனை, ரைட்டா, ஒரு டெட்ராவேலண்டு, நான் பிளேனாரு, இந்த ஒரு நேச்சர். இப்போ இந்த கட்டினேஷன் அழகாக வந்து கட்டினேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் சொல்லலாம். ஸ்ட்ரைட் செயின், ஒரு கார்பன் இருக்குது, ஒரு 10 கார்பன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கார்பன் மட்டும் அட்டாச் ஆகிருக்கும். அவ்வளோதான். 3 கார்பன்னா 3 கார்பன் அட்டாச் ஆகிருக்கும். 4 கார்பன் போகும்போது அங்கே பிரான்ச்சிங் வந்து சான்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாலிகுலில் கொடுத்த பிரான்ச்சுக்கு 5 கார்பன் போனால் ஒரு சைட் செயினாக இருக்கும், பிரான்ச் செயினாக இருக்கும், இல்லை சைக்கிளிக்காக இருக்கும். நினச்சி பாருங்கள். 5 கார்பனும் இருக்குது. 5 கார்பன் வந்து என்ன ஆகுது? சைட் செயினாகவும் இருக்குது, பிரான்ச் செயினாகவும் இருக்குது, சைக்கிளிக்காகவும் இருக்குது. ஸோ திஸ் லீட்ஸ் டு த phenomenon called ஐசோமெரிசம். அப்போ ஐசோமெரிசம்னா என்ன? ஐசோ சேம். அப்போ many compounds, different compounds may have the same molecular formula. That phenomenon is called isomerism. நிறையா காம்பவுண்ட்ஸு 10 காம்பவுண்ட் இருக்கும். அந்த 10 காம்பவுண்டுக்கு ஒரே மாலிகுலர் ஃபார்முலா. ஆனால் காம்பவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் அந்த 10 காம்பவுண்டையும் we called as isomers. So isomers are non-identical or different molecules that have the same molecular formula. இதுதான் isomers. ஸோ அப்போ இப்போ வந்து அந்த ஐசோமர்ஸ் எடுத்துக்குள்ளே உள்ளே போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஐசோமர்ஸ் என்னப்பா டைப்ஸு? ஏன்னா இது வந்து பிளேனாராக இல்லையே. என்ன டைப்ஸு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2 டைப்ஸ் மெயினாக சொல்கிறோம். ஒன்று வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஐசோமரிசம் அண்டு அது ஸ்டீரியோ ஐசோமரிசம். 3வது இருக்குது கன்ஃபர்மேஷன் ஐசோமரிசம் இருக்குது. அது வேறு பார்ட்டு, ரைட்டா? அது வந்து அது தனி பார்ட்டாக கொண்டு போய்க்கலாம். இப்போதைக்கு வேணும். இப்போதைக்கு we will take the constitutional isomerism and stereo isomerism. Constitutional isomerism simple. There is a difference in the attachment of the atoms in a molecule. இப்போ வந்து 1-bromo propane எடுக்கு. 1-bromo propane வந்து மொதல் கார்பன். அது 1-bromo propane அப்படி இருக்குன்னா புரோமின் வந்து ஃபஸ்ட்டு கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அதுவே என்ன ஆகும்?
இன்னொரு ஐசோமர் வந்து ஃபார்ம் ஆகும். என்னது? அந்த புரோமின் வந்து செகண்ட் கார்பனில் அட்டாச் ஆகிடும். 2-bromopropane. 2 காம்பவுண்ட் டிஃப்ரெண்ட், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். இங்கே என்ன வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது? அட்டாச்மெண்ட். These two are isomers having the same molecular formula. So the constitutional isomers, they have the same molecular formula but difference in combination we call connectivity. But stereoisomerism அப்படின்னா ஸ்டீரியோனாலே அழகாக ஒரு மியூசிக்கல் சிஸ்டத்தில் சொல்லுவாங்க ஸ்டீரியோ. வாட் யூ மீன் பை ஸ்டீரியோ? ஸ்டீரியோனாலே சம்திங் ரிலேட்டட் டு ஸ்பேஸ். பார்த்தீங்கன்னா 5.1 டால்பி சிஸ்டம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு சவுண்டு வரும், அந்த பக்கத்து ஒரு சவுண்டு வரும், அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் சவுண்டு. ஸோ த சவுண்டு தே டிஃபர்ஸ் இன் த ஸ்பேஸ். ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்கும், பக்கத்துலேருந்து வர மாதிரி இருக்கும், கால்லேருந்து வர மாதிரி இருக்கும். த ஸ்டீரியோ ஐசோமெரிசம் அப்படின்னா என்னது? த ஐசோமெரிசம் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ஸ்பேஸ். 3-dimensional ஸ்பேஸ். இது 3-dimensional. 2-dimensional போர்டில் எழுதுனா 2-dimensional அவ்வளோதான். போர்டில் எழுதுகிறேன் எல்லா ஆட்டமுமே. இப்போ இது வந்து போர்டில் எழுதினா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். இது அப்படி இல்லை. 3 வந்து ஒரே பிளேனில் இருக்குது, ஒன்று இன் ஃப்ரண்ட்டு, ஒன்று பேக்கு. ஸோ த ஐசோமெரிசம் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த டிஃபரன்ஸ் இன் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் த ஸ்பேஸ் வி கால் ஸ்டீரியோ ஐசோமெரிசம். ஸோ சேம் மாலிகுலர் ஃபார்முலா அதே தான் ஐசோமரத்துக்கு சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரன்ஸ் இன் த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் ஸ்பேஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் ஐசோமர்ஸ் வந்து ஐசோமரிசம் நீ +2 படிச்சிருப்பீங்க, ஸ்டீரியோவும் படிச்சிருப்பீங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் நம்ம சிலபஸில் வந்து ரொம்பலாம் வந்து அது இல்லை. அப்படின்னும்போது கான்ஸ்டியூஷனில் ஜஸ்ட் வி ஹாவ் த எக்ஸாம்பிள்ஸ். செயின் ஐசோமரிசம். செயின்னா நான் சொன்னேன்ல, ஸ்ட்ரைட் செயினாக இருக்கலாம், பிராண்ட் செயினாக இருக்கலாம். பொசிஷன் ஐசோமரிசம் லைக் ஐ டோல்டு த 1-bromopropane அண்ட் த 2-bromopropane. அது மாதிரி 2 டைப் இருக்கும். அண்டு ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் அழகா. த ஃபார்முலா ஆஃப் த ethanol and the diethyl ether. Ethanol and the diethyl ether, they are having the same molecular formula but their functionality is different. One is ethanol, other is ether. ஸோ அது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கான்ஸ்டியூஷனில் மெட்டாமெரிசம் இருக்குது, டாட்டாமெரிசம் இருக்குது, ரைட்டா? இது எல்லாமே இப்போ கான்ஸ்டியூஷனல் ஐசோமரிசம். தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் இன் த கனெக்டிவிட்டி. நல்லா புரிஞ்சுக்கு, கனெக்டிவிட்டி. அண்டு ஸ்டீரியோ ஐசோமரிசம். இது பேர் கான்ஃபிகரேஷன் ஐசோமரிசம்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அட்டாச்மெண்ட்லாம் சேமாக தான் இருக்கும். அட்டாச்மெண்ட் சேம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸு? இப்போ லாக்டிக் ஆசிடு நீங்கள் எடுத்து புக் எடுத்து பாருங்கள். நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன் அழகாக. புக் எடுத்து பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிடில் வந்து OH வந்து ஒரு ஐசோமர் வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா இன்னொரு ஐசோமரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அட்டாச்மெண்ட் சேமு. ஒரு கார்பன் எடுத்திங்கன்னா லாக்டிக் ஆசிடில் ஒரு COH, ஒரு CH3, ஒரு OH, ஒரு H, அவ்வளோதான். ஆனால் என்ன இருக்குது? ஒரு ஐசோமரில் OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இன்னொரு இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதுதான் டிஃப்ரென்ஸ். வி ஹாவ் த ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். இதில் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் 2 விதமாக நான் சொல்கிறேன். நான் வந்து லாக்டிக் ஆசிட் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்துட்டேன். 2 விதமாக நான் சொல்கிறேன். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் அண்ட் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம்னா என்ன? 2மே ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் சொன்னாலும் சரி, ஆப்டிக்கல் ஐசோமரிசம் சொன்னாலும் 2மே ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான். ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் என்னது? த ஐசோமரிசம் அரைசஸ் பிகாஸ் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன். கார்பன் சிங்கிள் பாண்ட் எடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் ரொட்டேட் பண்ண முடியும். ஒரு ஆட்டத்தை பிடிச்சிட்டு இன்னொரு ஆட்டத்தை அப்படி நான் ரொட்டேட் பண்ண முடியும். இதான் இந்த ரொட்டேஷனால் வர ஐசோமர்ஸ் வந்து கன்ஃபார்மர்ஸ். குழப்பிக்க வேணாம், அது கன்ஃபார்மர்ஸ். அது இப்போ நம்ம சிலபஸில் தேவையில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், கார்பன் டபுள் பாண்ட். இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். இங்கே டபுள் பாண்ட். நல்லா பாருங்கள், டபுள் பாண்ட். இந்த டபுள் பாண்டை வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணவே முடியாது. I cannot rotate. So the isomerism arises because of the restricted rotation across carbon double bond. நான் இங்கே டபுள் பாண்டுக்கு மட்டும் நிப்பாட்டிக்கிறேன்.
ஏன்னா இது வந்து சைக்கிள் சிஸ்டத்துக்கும் போகும். ஏன்னா அங்கேயும் வந்து எது இருக்காது, அங்கே எது இருக்கும், ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன், அதுக்கும் நான் கொண்டு போனேன். ஆனால் நான் அதோட கார்பன் டபுள் பாண்டிங் மட்டும் கொண்டு நிப்பாட்டிக்கிறேன். இதில் என்ன டிஃபரன்ஸ் வரப்போகுது இங்கே பாருங்கள். இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். ரைட்டா? இங்கே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷனில் ஸ்பேஸு 2 மெத்திலும் ஒரே சைடு இருக்குது, அப் சைடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைட்டா? இன்னொன்று நான் என்ன பண்ணலாம், இதை எடுத்துட்டு இந்த மாதிரி கொண்டு வரும். நான் மாலிக்கு இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அழகாக பாருங்கள் நீட்டாக. ஃபஸ்ட்டில் 2 மெத்திலும் ஒரே சைடில் இருந்துச்சு, அடுத்ததில் 2 மெத்திலும் ஆப்போசிட் சைடு. This leads to 2 types of geometrical isomers. When the same groups are on the same side, we call it a cis isomer. When the same groups are on the opposite side, we call trans isomer. இதில் EZ கான்ஃபிகரேஷன்லாம் இருக்குது. ரைட்டா? அது ஏற்கனவே நான் கிளாஸில் நடத்தியிருக்கேன். தேவைன்னா பின்னாடி வந்து நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ஆப்டிக்கல் ஐசோமர்ஸை மட்டும் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கலாம். இந்த ஜாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸ் இதில் ஒருவேளை வந்து எல்லா குரூப்புமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த நோட்டேஷன் வந்து சிஸ்டான்ஸ் வந்து சரிப்படாது. எல்லா குரூப்பும் ஒன்றா இருக்கும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது ABCD இருக்கும்போது சேம் சைடு ஆப்போசிட் சைடை நம்ம சொல்ல மாட்டோம். EZ கான்ஃபிகரேஷன் தான் வருவோம். அது வந்து நம்ம அடுத்ததில் நம்ம பார்ப்போம். நம்ம வந்து we will go deeply into the optical isomerism. ரைட்டா? ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இதுதான் சிஸ் ட்ரான்ஸ் ஐசோமரிசம். we call the cis trans isomerism. Right? Optical isomerism. We will go deep into the optical isomerism. ஒன்றும் இல்லை, some organic compounds they have the ability to rotate the plane polarized light. We call it is those compounds are called optical active compounds, called optical isomers. It is an experimentally observable properties. அதான் உண்மை. நல்லா புரிஞ்சுங்க, நான் சொல்லுவேன் பின்னாடி ஏன் அதை எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டின்னு நான் திரும்ப சொல்கிறத நான் சொல்கிறேன். எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி, தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. தட் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. என்னப்பா பிளேன் போலாரிஸ் லைட்டு, இப்போ வந்து பிளேன் போலாரிஸ் லைட்டு ரொட்டேட் பண்ணுறதை வச்சு அதை 2 ஐசோமராக சொல்லலாம். ஒன்று கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணும். கிளாக் வைஸாக ரொட்டேட் பண்ணால் அது வந்து ப்ளஸ் ஆர் டி ஐசோமர் ஆர் டெக்ஸ்ட்ரோ ரொட்டரி. டெக்ஸ்ட்ரோ ரொட்டரில் ரைட்டு, டெக்ஸ்ட்ரோனாலே ரைட்டுன்னு அர்த்தம். அண்டு if the compound rotates the plane polarized side to the left, anti-clockwise. கிளாக்னா இப்படி சுற்றுறது, கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா அப்படின்னா இப்படி இருக்குது பிளேன் போலரைஸ்ட் ரைட்டு. அப்படி கிளாக் வைஸாக சுற்றுச்சு அப்படின்னா ரைட்டா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளாக் வைஸாக சுற்றுச்சுன்னா இட் இஸ் a plus isomer or D isomer or dextrorotatory. If it rotates anti-clockwise direction, we call it is the L isomer or negative minus isomer or lever rotatory isomer. ஸோ இப்போ வந்து ஓவரால் டிஃபைன் பண்ணிக்கலாம். த ஆர்கானிக் compounds that has the ability, that have the ability to rotate the plane polarized, they are called optically active compounds. ஸோ இப்போ என்னென்னா at this point one must know, நான் வந்து திடீர்னு பிளேன் போலரைஸ்ட் லைட்னு ஒரு வார்த்தையை டக்குன்னு யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் மீன் பை பிளேன் போலரைஸ்ட் லைட் அப்படின்னா என்ன, ஹவு இட் இஸ் ப்ரொடியூஸ்ட், அண்ட் வாட் இஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் தட் இஸ் யூஸ் டு மெஷர் த ஆப்டிக்கல் ரொட்டேஷன். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒன்று தான், ஆப்டிக்கல் ரொட்டேஷனும் ஒன்று தான். ரெண்டு குழப்பிக்காது. அது டிகிரியில் தான் சொல்கிறோம், டிகிரி தான் அது. என்ன பாருங்க, ஆங்கிள் தான். இப்படி இருந்ததுன்னா 0 டிகிரி அப்படி வரும். நீங்கள் பார்ப்பீங்க 1 மணினா 12னா 12 மணி, 12 கால்னா சின்ன மூலம் பெரிய மூலம் என்ன இருக்குது, கரெக்டாக வந்து 90 டிகிரி வரும். இதுதான் உண்மை. அதுதான் வந்து சொல்லும் ஆப்டிக்கல் ரொட்டேஷன்.
ஸோ என்ன நார்மல் லைட்டுக்கும் பிளேன் போலஸ் லைட்டுக்கும் என்ன அப்படின்னு வித்தியாசம் அப்படின்னா, நார்மல் லைட் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி சுத்தமாக தெரியும். ஒரு பல்பு பார்த்தீங்கன்னா பல்ப்லேருந்து வருது, ஆனால் எங்கேருந்து வருது தெரியாது. ஒரு ஐபீஸில் இப்படி பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டாக ஒரு வெளிச்சம் மட்டும் தான் தெரியும். தட் மீன்ஸ் த லைட் ப்ராபகேட்ஸ் இன் ஆல் பாசிபிள் டைரக்ஷன். நார்மல் லைட் நார்மல் லைட் வந்து எல்லா திசையிலும் ப்ராபகேட் ஆகுது. யூ நோ த நேச்சர் ஆஃப் லைட், dual nature of light. It has a wave nature. It has a wave nature and also particle nature. Wave nature propagates அப்படி போகுது. ஸோ ப்ராபகேட் எப்படி ப்ராபகேட் ஆகுது? எல்லா பக்கமும், எல்லா டைரக்ஷனும், இப்படி 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 எல்லா பாசிபிள் டைரக்ஷன்லையும் ப்ராபகேட் ஆகுது. ரைட். இந்த பிளேன் போலரைஸ் லைட்டு, இந்த லைட்டை when we allow this light to pass through the polarizer. இங்கே எக்ஸாம்பிள் வந்து நிக்கோல் ப்ரிசம்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரிசம், நிக்கோல் ப்ரிசம், அது வந்து போலரைஸ். ஸோ தட் வில் allow the light propagates in only one direction. நீங்கள் பொதுவாக ஐபீஸில் இப்படி பார்த்தீங்கன்னா வெளிச்சம் அப்படியே தெரியும் ரவுண்டாக. அந்த என்ன ஐபீஸில் என்ன பார்க்குறீங்களோ அப்படி வெளிச்சம் தெரியும். ஆனால் பிளேன் போலஸ் லைட்டில் பார்த்தீங்கன்னா மற்ற இடங்கள்லாம் இருட்டாக தெரியும், அந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஒரு ஒளி கீற்று தெரியும், ஒளி கீற்று. தட் மீன்ஸ் த லைட் ப்ராபகேட்ஸ் இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். போலரைஸ்ட். போலரைஸ்ட் என்னது அப்படின்னு புரியுதா? பேரலைஸ்ட். பேரலைஸ்ட் என்னது? ஒத்த கால் ஒரு கை, அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து மூவ் பண்ண முடியல, ஒத்த பக்கம் தான் மூவ் பண்ண முடியும். அது மாதிரி பிளேன் போலரைஸ்ட் லைட். ஸோ இதெல்லாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா போலரிமீட்டர், த இன்ஸ்ட்ருமெண்ட். நான் சொன்னேன் த இன்ஸ்ட்ருமெண்ட் which is used to measure the optical activity is the polarimeter. ஸோ பொலரிமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவாக இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம். ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் போட்டிருக்கேன், அதை லைட்டாக பாருங்கள். ரைட்டாக இதான் வந்து பொலரிமீட்டர். ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது, அந்த லைட் சோர்ஸு, அந்த லைட்டு ஒரிஜினலாக எப்படின்னா அட் ப்ராபகேட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். லைட் வேவ்ஸ் ஆசிலேட், ப்ராபகேட்ஸ்னு ஆசிலேட்னு ஒன்று தான். ரைட்டாக ஆல் டைரக்ஷன். அண்ட் when it is allowed to pass through the polarizer, it propagates only in one direction. We call it is a plane polarized light. ரைட். இப்போ வந்து ரெண்டு விதமான இதை கொடுத்துருக்கோம். என்னது? ஒன்று வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்டு, இன்னொன்று ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட். நல்லா பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணுறோம், பிளேன் போலரைஸ் லைட்டு ஆனதுக்கப்புறம், அந்த போலரிமீட்டர் ஆனதுக்கப்புறம் ஒரு சாம்பிள் ஹோல்டர் வச்சுருக்கோம். அழகாக நீட்டாக பைப் மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம காலேஜில் இருக்குது பைப் மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணோம், சொல்யூஷன் காம்பவுண்டை வந்து ஒரு சால்வெண்ட்டில் கரைச்சி சொல்யூஷன் ஆக்கி அதை வந்து ஃபில்அப் பண்ணுறோம். ஸோ we are allowing this plane polarized light to pass through the solution of organic compound. இப்போ அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருந்தால் நல்லா பாருங்கள், அது ஸ்ட்ரைட்டாக இருந்தது என்ன மாதிரி இருக்குது, ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆயிடுச்சு. அது என்ன ஆங்கிள் கூட இருக்கலாம், அது கிளாக் வைஸ் இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கலாம், கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை வந்து டெசிக்னேட் பண்ணுறோம், ப்ராப்பர்ட்டியை சொல்லுவோம். ஃபஸ்ட்டு டயக்ராம் இருக்கா இல்லையா? ஃபஸ்ட் டயக்ராம் இருக்கு. ஸோ பிளேன் போலரைஸ்ட் லைட். அடுத்துக்கு பாருங்கள், அதே மாதிரி தான் நடக்குது, ஆனால் வந்து இட் ஹாஸ் நோ எஃபெக்ட். இந்த பிளேன் போலரைஸ்ட் லைட்டை அந்த காம்பவுண்டுக்கு சொல்யூஷனுக்குள்ளே போனதுக்கப்புறமும் அதனுடைய ரொட்டேஷனே இல்லை. ஸோ இது we call this compound is optically inactive compound. ஸோ ஃபஸ்ட்டு கேஸு வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்கிறோம், செகண்ட் கேஸில் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் காம்பவுண்ட் சொல்கிறோம். ரைட். சரி, இது வந்து நான் சொல்லிட்டேன் எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி. நிச்சயமாக வந்து எக்ஸ்பெரிமெண்டலி அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து என்ன கண்டிஷனு அப்படின்னு நம்ம போய் பார்க்குறோம். வாட் ஆர் த கண்டிஷன்ஸ் ஃபார் எ காம்பவுண்ட் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ்? ரெண்டு கண்டிஷன். மஸ்ட் ஹேவ் a chiral carbon or chiral center and must not contain an element of symmetry. Element of symmetry சொல்லுவோம். ஸோ கைரல் சென்டர்னு என்ன? ஃபஸ்ட்டு ரெண்டு இது சொல்லுவோம், ரெண்டு இதை டிஃபைன் பண்ண போகிறோம் நம்ம. கைரல் சென்டரு, அடுத்து வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. கைரல் சென்டர்னா என்னென்ன? ரொம்ப சிம்பிள். ஏ கார்பன் is said to be a chiral carbon or chiral center
when it is surrounded by 4 different groups. அவ்வளோதான். 4 வித்தியாசமான ஆட்டம்னாலையும் குரூப்னாலையும் பாண்ட் பண்ணப்பட்டிருந்தால் ஆர் சுத்தப்பட்டிருந்தால் அந்த கார்பன் இஸ் கால் கைரல் கார்பன். பாருங்கள், அந்த அழகாக ஒரு அது லாக்டிக் ஆசிட் தான். ஒரு கார்பன், ஒரு COH, ஒரு OH, ஒரு ஹைட்ரஜனு, ஒரு CH3. ஸ்டார் போட்டிருக்கேன், அழகாக ஸ்டார் போட்டிருக்கேன். அந்த சென்டர் பேர் கைரல் சென்டர். இது sp3 ஹைப்ரிட்ஸ் தான். டெட்ராஹெட்ரல் connected by 4 different groups. We call it is the chiral center. அடுத்து எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இது நீங்கள் குரூப் தியரியும் படிச்சிருப்பீங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டு, அருமையான கான்செப்டு. 3 எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. அஃப்கோர்ஸ் 4 எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, ரைட்டா? ஆனால் 3 வந்து பேசிக்கு. 2 விஷயம் இதில் சொல்கிறேன். சிமெட்ரி ஆப்ரேஷனு, அப்புறம் வந்து சிமெட்ரி எலமெண்ட்டு சொல்லணும். ஆப்ரேஷன்னா இப்போ தோண்ட போகிறோம், அது வந்து ஆப்ரேஷன். எப்படி தோண்ட போகிறோம்? கடப்பாறையை வச்சு தோண்ட போகிறோம். அப்போ 2 விஷயம். கடப்பாறையை வச்சு தோண்ட போகிறோம், தோன்றது ஆப்ரேஷன். அந்த கடப்பாறைன்றது எலமெண்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கும். கடப்பாறைன்றது எலமெண்ட்டு. அதே மாதிரி தான் வெட்ட போகிறோம் ஒரு காயை. வெட்டுறது அது வந்து ஆப்ரேஷன். ஆனால் எதை வச்சு வெட்ட போகிறோம்? அந்த கத்தியை வச்சு வெட்ட போகிறோம். கத்தின்றது எலமெண்ட். அது மாதிரி தான் இங்கே. ஸோ வி ஹாவ் த 3 சிமெட்ரி elements. One is a plane of symmetry. அங்கே அந்த சிமெட்ரி ஆப்ரேஷன் பேர் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. அங்கே என்னென்னா அதனுடைய எலமெண்ட் என்னென்னா இமேஜினரி பிளேன். ஒரு தட்டு, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். பிளேன்னாலே ஃப்ளாட் சர்ஃபேஸ். சும்மா ஒரு பிளேடுனாலே ஒரு பிளேடு அழகாக 2ஆக கட் பண்ணுறோம். அது ஃப்ளாட் சர்ஃபேஸ் பிளேன். அது சிமெட்ரி எலிமெண்ட் வந்து பிளேன். அடுத்த சிமெட்ரி ஆப்ரேஷன் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி. அது ஐன்னு போட்டிருக்கேன் நான், அதில் நொட்டேஷன்லாம் போட்டிருக்கேன். ஐ அதனுடைய எலமெண்ட் என்னென்னா ஒரு பாயிண்ட். ஒரு எலமெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நோட்டை வச்சு அப்படி சுற்றுவான், அப்படி சார்னு சுற்றுவான். அது ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட். அதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. ஒரு பாலை வச்சு சுற்றுவோம், பேஸ்கெட் பாலோ ஒரு ஃபுட்பாலை வச்சு அழகாக சுற்றுவோம். அந்த பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை வச்சா, சென்டர் பாயிண்ட்டை விட்டு வச்சு அவன் பண்ண வச்சாலும் கீழே விழுந்துடும். ஸோ சென்டர் ஆஃப் எல்லா இடத்தையும் அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் எங்கே போனாலும் அது ஒரே டிஸ்டன்ஸாக இருக்கும். கூட்டு எய்தர் டிஸ்டன்ஸ், எய்தர் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன் போனீங்கன்னா எது இருக்கும்? சேமாக டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். அடுத்து வந்து சிமெட்ரி ஆப்ரேஷன் வந்து ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, ஆக்சிஸ்னா அச்சுப்பா. அது ஒரு மாலிகுல் இருக்குது. இந்த மாலிகுலை வந்து என்ன பண்ணுற நீ, இதுதான் அச்சா வச்சுக்கிற. அச்சுனா ஒரு குச்சி, ஒரு கோடு, ரைட்டா? சிமெட்ரி எலிமெண்ட்டு இமேஜினரி ஆக்சிஸ், இமேஜினரி லைன்ஸில் லைனு, கோடு. நீ இப்படி வச்சுக்கிற ஒரு குச்சி மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? நான் என்ன பண்ணுறேன்? ரொட்டேட் பண்ண போகிறேன், இப்படி ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு ஃபாலோ மை பாயிண்ட். ஸோ வி கால் இட்ஸ் த ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன அப்படின்னு பிளேன் ஆஃப் சிமெட்ரி மாலிகுல் அழகாக காமிச்சிருக்கேன். இட் இஸ் இமேஜினரி பிளேன் விச் டிவைட்ஸ் த மாலிகுல் இன்டு 2 ஈக்குவல் half. அதான் முக்கியம். இங்கே மாலிகுல் கொடுத்துருக்கேன். ஒரு டாட்டாரிக் ஆசிட், மீசோ டாட்டாரிக் ஆசிட். அதை வந்து நடுவில் 2ஆக பிரிக்கிறோம். இமேஜினரி பிளேன்ஸ் விச் டிவைட்ஸ் இன்டு 2 ஈக்குவல் பார்ட்ஸ் இன் சச் a way one part is a mirror image of other part. So this molecule we call is an example of plane of symmetry, and always it is optically inactive. Okay, so அழகாக வந்து ஒரு மீசோ காமெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். பிளேன் ஆஃப் சிமெட்ரியை சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இட் இஸ் இமேஜினரி பாயிண்ட் அட் த சென்டர். நான் சொன்னேன் நோட்டில், அட் த சென்டர் ஆஃப் த மாலிகுல் such that the straight line is drawn through at this point meet the identical atoms or groups of atoms at the same distance from the center. நீ பாருங்கள், இந்த மாலிகுல் எடுத்துக்க. அந்த மாலிகுலில் சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் அந்த ஹைட்ரஜன் போய் போனீங்கனாலும் ஒரே தூரம் இருக்கும், இந்த பக்கம் ஹைட்ரஜன் வந்தீங்கனாலும் ஒரு தூரம் இருக்கும். ஃப்ளூரின், இந்த ஃப்ளூரின்லேருந்து அந்த ஃப்ளூரின் போனீங்கன்னா ஒரே தூரம் இருக்கும், இந்த குளோரின்லேருந்து இந்த குளோரின் வந்தீங்கனாலும் ஒரே தூரம் இருக்கும்.
ஸோ தட் பாயிண்ட் இஸ் கால்ட் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருந்தாலும் அந்த மாலிகுல் வந்து ஏகைரல் கார்பன், ஆப்டிகலி ஆக்டிவ் கார்பன், ஆப்டிகலி இன்ஆக்டிவ் கார்பன். சென்டர் ஆஃப் சிமெட்ரி வந்து நீங்கள் எப்போயும் நோட்டை சுற்றுறதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரி. இந்த நோட்டில் இங்கேருந்து இங்கே போனாலும் சரி, இங்கேருந்து இங்கே இருந்தாலும் கிராஸாக இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கும். மாலிகுல் அழகாக கொடுத்துருக்கு. அடுத்து வந்து சிம்பிள் ஆர் ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி ரெண்டு சொன்னேன். ஒன்று வந்து ப்ராப்பர் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி, இன்னொன்று வந்து ஆல்டர்னேட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ப்ராப்பராக ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி அழகாக ஒரு மாலிகுல் வந்து ஒரு வச்சு ரொட்டேட் பண்ணுற imaginary line passes through the molecule in such a way that when the molecule is rotated about an angle of 360 by n, 360 by n equal to something degree. இப்போ 180 வந்து வச்சுக்கேன். அப்போ n என்னவாக இருக்கும்? 2ஆக இருக்கும். n வந்து 2ஆக இருக்கும். And if on because of rotation, if it end up with a indistinguishable form from the original, மாற்றாத அதே மாதிரி அதே தான் இருக்கணும் இல்லை, அதே மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து என்னது? we call it as a n-fold axis of symmetry. n-fold axis of symmetry. மாலிகுல் வந்து n-fold axis of symmetry. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளில் வந்து ஒரு மாலிகுல் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணுறோம், ரைட்டா? அது C2 180 டிகிரி ரொட்டேட் பண்ணோன்னே அது அதே மாதிரி அப்பியரன்ஸ், அதே தான் இருக்கணும் இல்லை, அதே மாதிரி வரணும்னா அது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணணும். அது C1 ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி சொல்லுவோம். திரும்ப அதே வந்துச்சுன்னா அதே மாதிரி ஒரு புக்கு இருக்குது, ஒரு புக்கை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஒரு டஸ்டரே இருக்குது, இப்படி வந்தால் ஒரே மாதிரி அப்பியரன்ஸு, ரைட்டா? இப்போ 90 டிகிரி, இதே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணால் திரும்ப அதே மாதிரி வரும். ஸோ we call it as axis of symmetry. அடுத்து ஆல்டர்னேட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஃபஸ்ட்டு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி சிக்மா சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் சிமெட்ரியை ஐன்னு சொல்லுவாங்க, இது வந்து சிஎன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அடுத்து ஆல்டர்னேட் ஆக்சிஸ் ஆஃப் சிமெட்ரி. ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆப்ரேஷன் இங்கே நடக்கும். the axis of rotation followed by plane, right? Cn followed by sigma. If it end up with the same or similar appearance, we can call the molecule as an alternate axis of symmetry, that Sn or Sn. இந்த மாலிகுல் கொடுத்துருக்கோம் அழகாக. ஃபஸ்ட்டு வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. 90 டிகிரி ரொட்டேட் ஆனோன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஸோ இந்த மாலிகுல் ரொட்டேட் ஆனதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேனை வைக்கிறேன், மிரர். பிளேன்னாலே மிரர் வச்சேன்னா அது அப்படியே மிரரில் ரைட் ஹேண்ட் கண்ணாடியில் வலது கை காமிச்சிங்கன்னா அது இடது கை மாதிரி காட்டும், அப்படியே வந்து மாறி காட்டும். நீங்கள் பாருங்கள், அந்த மாலிகுல் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீ ட்ரா பண்ணி அதை புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னா நீங்கள் எப்போனாலும் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் என்கிட்ட கேட்கலாம். அதை அப்படியே மிரர் கண்ணாடி மாதிரி வைக்கிறேன், கண்ணாடி மாதிரி வச்சு அப்படி நினச்சிக்க, கண்ணாடி மாதிரி வச்சானா இங்கே இருக்கிறது அப்படியே பிரதிபலிக்கும், ரைட்டா? அது எப்படி பிரதிபலிக்குன்னு பாருங்கள். பிரதிபலித்தா அந்த இருந்த மாலிகுலும் இப்போ கடைசியாக எண்டப் ஆன மாலிகுலும் சேமாக இருந்துச்சுன்னா the molecule is said to have the alternate axis of symmetry. ரொம்ப அருமையான ஒரு axis of symmetry. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ஏசிமெட்ரிக் கார்பன்னா என்ன மாலிகுல் என்னென்னா, கைரல் கார்பன் இருந்தால் மட்டும் போதாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மீசோ டாட்டாரிக் ஆசிடில் 2 கைரல் கார்பன் இருக்குது, ஆனாலும் அது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ ஒரு மாலிகுல் வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கணும்னா அதில் ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கணும். அப்போ கைரல் கார்பன் மட்டும் இருந்தால் பத்தாது, அதில் ஆப்சன்ஸ் ஆஃப் சிமெட்ரி எலிமெண்ட் இருக்கணும். முக்கியமாக எஸ்என் சிமெட்ரி இருக்கவே கூடாது. எஸ்என் சிமெட்ரி இருக்கவே கூடாது. எந்த சிமெட்ரி இருக்கக்கூடாது? ஃபைனலாக எஸ்என் சிமெட்ரி தான். ஸோ வி கால் தட் மாலிகுல் இஸ் த ஏசிமெட்ரிக் மாலிகுல். 2 கண்டிஷனு, ஒரு கைரல் கார்பன் இருக்கணும், ஆப்சன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி. இப்போ ஒரு மாலிகுல லாக்டிக் ஆசிட் எடுத்துக்கோங்க. 2 எக்ஸாம்பிள், ஒரு லாக்டிக் ஆசிட், ஒரு டாட்டாரிக் ஆசிட், 2மே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான். லாக்டிக் ஆசிட்டில் ஒரே ஒரு கைரல் கார்பன் தான் இருக்குது, அது எப்பயுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். அதில் வந்து சென்டர் ஆஃப் சிமெட்ரியே எலமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது.
ஆனால் ரெண்டாவது டாட்டாரிக் ஆசிட் எடுத்திங்கன்னா அதில் வந்து என்ன இருக்குது, 2 கைரல் சென்டர் இருக்குது. நிச்சயமாக அதில் வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது.